ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே சங்கீதம் 103 1 5 வரைக்கும் நம்ம எல்லாரும் சத்தமாக வாசிக்க போகிறோம். ஓகே, சங்கீதம் 103 1 5 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக நம்ம வாசிப்போம். ஓகே, ரெடி? Okay, ready? 1, 2, and 3. Okay. Praise the Lord, my soul, all my inmost being. Praise His holy name. Praise the Lord, my soul, and forget not all His benefits, who forgives all your sins and heals all your disease, who redeems your life from the pit and crowns you with love and compassion, who satisfies your desires with good things so that your youth is renewed like the eagles. Amen. ஸோ இந்த 5 வசனம் வாசித்தோம். உங்களுக்கு பிடிச்ச வசனம் எது? ஓகே, கழுகுக்கு சமானமான. ஓகே, வேற? வெரி குட், வெரி குட். Forget not all his benefits. வெரி குட். ஓகே, வேற? வெரி குட். ஆமென். பாவங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மன்னித்து நம்மளை ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக நம்மளை ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஓகே, ஒரு புது மாதம், ஒரு புது துவக்கம், நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு புது துவக்கமாக இது மாறும். ஆமென். ஓகே, வேற? நன்மையினால் ஓகே, வாயை திருப்தி. ஆமென். திருப்தின்றது ஆமென். நான் ஏற்கனவே அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன், வாய் எப்போ திருப்தி ஆகும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது நிச்சயமாக நம்ம என்ன ஆகுது? நமக்கு வாய் திருப்தி ஆகிறது. ஓகே, we are satisfied with his goodness, with his all the benefits. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது நம்ம திருப்தி ஆகாமல் இருக்கிறது கொஞ்சம் கடினம்தான். ஆமென். we have to be satisfied. ஓகே, வேற? நான் நினைக்கிற பதில் இன்னும் வர மாட்டேங்குது. அதுதான். ஓகே, bless the Lord, oh my soul. அவர் நாமத்தை நம்ம ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எஸ், வேற? வெரி குட். தேவிகா கை தட்டிடுவோமா? ஓகே, who redeems your life from the pit. ஆமென். நான் காலையில் எந்திரிச்சோடனே இந்த வார்த்தை தான் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. படுகுழியிலிருந்து உன்னை தூக்கி, இவ்வளோ தான் இந்த ஒரு சென்டென்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் லுக் ஃபார் ரெஃபரன்ஸ். அருமையான ஒரு 103வது சங்கீதம். ஓகே, நம்மளை படுகுழியிலிருந்து அவர் தூக்கிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நினச்சி பாருங்கள், நிறைய நேரங்களில் ஆமென் குழிக்குள்ளே விழுந்த அனுபவம் தான் நமக்கு நிறையா இருக்கும். ஆமென். அந்த படுகொலியிலேருந்து ஆண்டவர் நம்ம தூக்கி ஆமென் அரவணைத்து, ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளையை ஆமென் தூக்கி சுமந்து ஆமென் அழுகிற நேரமும் சரி, சிரிக்கிற நேரமும் சரி, எல்லா நேரத்துலையும் how Jesus he carries us from the pit, amen, and he cares for us. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், படிகுழுந்து என் தூக்கின தகப்பன் இயேசு என்னையும் தூக்கி இருக்கிறார். ஆமென். தூக்கி ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்தி இந்த புது மாதத்தை ஒரு கிஃப்டாக நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நன்றி உள்ள ஒரு இதயத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஆண்டவர் நாமத்தை கொஞ்ச நேரம் போற்றி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். We give you glory, Lord. Hallelujah. கரங்களை தட்டி பாடுவோமா? ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க
அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் வர செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் வர செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே, சரீரங்களும் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. வேலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சேர்ந்து சொல்லுமா, எஸ் ஜீசஸ். பலனில்லாத நேரங்களில் எங்களுக்கு நீர் உதவினீரே. சொல்லுன்னா பெருமூச்சோடு, சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திர வாருமையா, ஜெபித்திர வாருமையா. கரங்களை அசைத்து ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான அன்பு தெய்வமே, ஆட்கொண்டு ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா இந்த வேளையிலே சுவே. மன்னவனே மறுரூபமாக்கும் ஐயா, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும், என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் நாளங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் நாளங்களை ஆராய்ந்து அறிபவரே,
திருச்சித்தம் வெளிப்படுத்தி, அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துங்க இயேசுவே. ஆட்கொண்டு ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆவியானவரே. Yes, Jesus, pour out your anointing this morning. Fresh new anointing of Father. Fresh anointing for this month of Father. We thank you, Lord. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான. Thank you, Jesus. நன்றி தகப்பனே. ஆட்கொண்டு ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த அன்பு தேவாதி தேவனுக்கு ஹல்லேலூயா. படுகொலிருந்து தூக்குன அந்த தேவனுக்கு thank you Jesus. ஹல்லேலூயா. அவர் அன்பினால் நம்ம அழகு படுத்துகிற தேவன். ஆமென். thank you Jesus. கொஞ்ச நேரம் அப்படி கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா. we give you praise. hallelujah. இந்த நாளை ஒரு கிஃப்டாக நம்ம கொடுத்துருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செல்வோம். வேறு எதை கொடுத்தாரோ இல்லையோ, எந்த காலை வேளையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தில் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம், அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். we thank you Lord. we thank you Jesus. you have given this day as a precious gift to us. Amen. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Jesus. Thank you for speaking to us every single minute of Father. ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் கூட நீர் பேசிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி. வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு பலன் தந்த தேவனே உமக்கு நன்றி. Hallelujah. We give you praise, Master. We give you glory, Jesus. You are our Redeemer. Lord, you are Redeemer King. Hallelujah. Thank you, Jesus. You are our provider. போஷிக்கிறவர் நீர், இரட்சகரும் நீர் ஆண்டவரே, பலப்படுத்துகிறவரும் நீர், சுகம் தருகிறவரும் நீர். We give you glory. We give you glory. We give you praise. We give you honor. We give you thanks. Thank you for this new beginning, Jesus. ஒரு புதிய ஆரம்பத்துக்காக நன்றி. இதுவரையும் செய்யாததை நீர் எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த மாதத்தில் நீர் செய்வீர். We just come in your presence with a grateful heart of Father. உங்க சமூகத்தில் ஒரு நன்றி உள்ள ஒரு இதயத்தோடு வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். எங்களை திருப்தியாக்கி நடத்தினீரே, உமக்கு நன்றி. We thank you Jesus. எங்கள் வாழ்க்கை ஒரு வறண்டு போன நிலத்தை போல இருந்தபோதும் ஆண்டவரே, அந்த வறண்டு போன நிலத்தை ஆண்டவரே ஒரு செழிப்பான தேசமாய் நீர் மாற்றினீரே, மாற்றிக்கொண்டு இருக்கிறீரே, அதுக்கு நன்றி. Hallelujah. Hallelujah. We thank you Jesus. We thank you Lord. We praise you Jesus. ஆண்டவர் சமூகத்தில் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். அவர் நல்லவர். Hallelujah. Thank you Master. அவர் கிருபை அது என்றென்றைக்கும், அது நித்திய கிருபை, அது மாறாத கிருபை, நம் தகப்பனின் கிருபை. Hallelujah. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். Thank you Jesus.
Thank you for all the good things that you have done for us, O Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. There is none like you, Jesus. There is none like you, Jesus. உங்களை போல ஒரு தெய்வன் இல்லை. சொல்லுவோம், ஆண்டவரே உங்களை போல ஒரு தெய்வன் இல்லை ஆண்டவரே. There is none like you, Holy Spirit. எங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்துகிற ஒரு தகப்பன் நீர் மட்டும்தான். தேவையான நேரத்தில் வார்த்தையை அனுப்பி எங்களை தூக்கி விடுகிற தேவன் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. There is none like you, Holy Spirit. There is none like you, Jesus. Hallelujah. We give you glory. Thank you, Master. We praise you, Master. Nandri bali, nandri bali. Nallavare umakkuதான் ஆனந்தம் ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இயேசு நாமத்திலே. Thank you, Jesus. நிம்மதி பிறந்ததையா. சொல்லுவோமா, அது நிரந்தரமானதையா. ஏசப்பா கொடுக்கும்போது அது நிரந்தரம். நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி. நன்றி சொல்லும் ஆண்டவருக்கு. இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். எங்களை மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி 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 நன்றி டாடி. 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 நன்றி பலி, நன்றி பலி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே
உனக்குதான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. எல்லாரும் சேர்ந்து வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும், எஸ் ஜீசஸ், நாள் முழுதும் உங்க சமூகத்தில் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திலே முங்கி ஆண்டவரே நிச்சயமா நிரந்தர சுகத்தை பெற்றுக்கொள்ளுமே. தேங்க்யூ ஜீசஸ். கோடி 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 தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக அவர் நாமத்தை நம்ம நம்பும் போது வேதனை துன்பத்திலிருந்து விடுதலை தருவார். ஹல்லேலூயா. அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார், சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயம் நமக்கு விடுதலையை தருவார். ஆமென். கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? ஆண்டவரை, இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சுகம் தந்தீரே, நன்றி ஆண்டவரே. பலன் தந்தீரே, உமக்கு நன்றி. போதுமான பணம் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. 3 வேளை சாப்பிட ஆகாரம் தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை எங்களை காத்து வழி நடத்தினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உள்ளத்து நாட்டம் சொல்லுங்க சத்தமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு, ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் we give you glory Jesus. Thank you master. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. வந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. இந்த பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கரங்களை அசைத்து கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. தேங்க்யூ மாஸ்டர். கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஓரிகதாசமர மங்கரல பல
கரகதுரிகரல பலபரபதுரிகரல பலபா. சோத்ரம் 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 துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மிகிபெல பரபல பரபல சங்கரல பல கரகதுரிகரல மனமரல பரபல அங்கலலிரோ ஷலங்கரலபா. ஹல்லேலூயா. லங்கலலா ஷபா பப பனரல மாரல பதுரல பபபா அங்கலல ரபாதிரிலிகலலோ ரிபலல சங்கரல பரபல பதுரிகரல பலபர பதுனிகரண பலமா அங்கலோ ஷாஜர துபகஹா. காதேஷுலோஹ பிஹார மங்களலூர மணிங்கலல பதுர கதுரிகரல பலபரலபா மம்பபபாரல ஷப கருள பதரிகரல பலகராதனா லங்கரலபா. ஹல்லேலூயா. ரகதநீர மங்களல தூரபா மாங்கலல சஹரஜாமே ஓஹோரிகாதா மாங்கலல வரகத நிகரல பலகரக துரல பலவர பதுரல பலவலபா பப பப பலகரகதி ஜி ஹாங்கல கா மம மம அப பப மமி மமங்கரல கரகதி நிகரல பலபா. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் நம்ம அமைதியை அவரை நோக்கி பார்த்து அமர்ந்திருப்போம். அவருடைய சத்தத்தை கேட்போம். லாஸ்மே ஷலோகிரா ஷலலபா. ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தையை சபைக்கு தந்திருப்பாரனால் இப்போது தைரியமாய் சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளத்தில் இப்பொழுது வைத்திருக்கிற அந்த வாக்குகள் வார்த்தைகளை தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வனாந்தரம். ஆமென். ஹல்லேலூயா. கடுவெளி. ஹல்லேலூயா. செழித்து அது பூரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வனாந்தரம். ஹல்லேலூயா. கடுவெளி. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். ஓ ரி ஷபலலபர பதுரலபலபா. ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் மாற்ற அவர் முடியும். ஹல்லேலூயா. ஓ அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவரால் முடியும். ஓ அவரால் எல்லாம் கூடும். ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. ரலபா ஷலலப ரலப லப ரலப லபா. ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. ரலபர நிபலாரா சங்கரலப லபர பதுரலபா. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ரிபனலபர பது நிகரலப நம்பர பதுரலி கரபதுரலப லபர பது நிகரபா. ஹல்லேலூயா. வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாக செழித்து புரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவைகள் அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஆமென். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்களை பலப்படுத்துங்கள். ஆமென். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ரோபல் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகம் வறண்ட நிலமும் நீரூற்றுகளாகவும் வலு சொற்பங்கள் தாபரித்த இடங்களிலே புல்லும் கொழுக்கும் நாளலும் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ரீஷபலவ வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆமென். அது மிகுதியாக செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். ஆமென்.
ஹalleluya ஸ்தோத்திரம். வேறு யார் சொல்லுங்க? ரீபான ரஷகரலபலவா. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். ஹalleluya. அதான் ஆண்டவர் மாற்றுகிற தேவன். எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற. வனாந்தரம் ஒரு துக்கம் இல்லையா? வறண்டேலம் எல்லாமே ஒரு துக்கம் போல காணப்படும். துக்கம் நிறைந்தது, வருத்தம் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது இல்லையா? எல்லாம் துன்பம் இல்லையா? எல்லாம் நிறைந்தது போல காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஆமென். அது இல்லையா? மகிழ்ந்து, ஆமென். வறண்ட நிலம் வனாந்தரமும் மகிழ்ந்து அது கழித்து செழிக்கும். ஆமென். ஹalleluya. புஷ்பத்தை போல செழிக்கும். ஆமென். ஓ ஷமல ரபதுனி கரலபலப. தேங்க் யூ ஜீசஸ் லார்ட். எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவன். அவர் எல்லாம் கூடும். ஓ க்ளோரி. அதிகாரம் வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. வேறு யார் சொல்கிறீங்களா? சோதரம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காய் நன்றி, வாக்குகளுக்காய் நன்றி. ஆமென். கர்த்தருக்கு மகிமைண்டா. தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே மீண்டும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். நமது தேவன் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவார்? மகிழ செய்கிறவர், கலிகூற செய்கிறவர், செழிக்க செய்கிற செழிப்பு. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இல்லையா? இன்றைக்கி காலண்டரில் என்ன வசனம் வாசம்? ஆமாம், ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சூழ்நிலையை அவர் மாற்றுகிற தேவன். ஆமென். உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தேவன் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவர்தான் மாற்ற முடியும், வேறு யாரும் மாற்றவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஆமென். ஜூன் மாதம்னாவே என்னது இல்லையா? படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏராளமான தேவைகள். இன்னும் அநேகருக்கு ஒவ்வொருத்தரையும் கேட்டிங்களா உங்களுடைய லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டை நம்ம கொடுக்க முடியும். ஆமென். எல்லாம் தேவைகள் இல்லையா? நிறைய தேவைகள் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. ஒவ்வொருவருக்கும் தேவை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சபையை எடுத்தால் சபையின் தேவைகள் எவ்வளோ இருக்கு இல்லையா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தேவை, என்னென்னவோ இல்லையா? சேர் தேவை இல்லையா? ஸ்தோத்திரம். லேண்டு டெவலப்மெண்ட்டு தேவை, எல்லாமே இருக்கிறது இல்லையா? கன்வென்ஷன் சென்டர் இல்லையா கட்டணும், இதெல்லாம் தேவைகள். என்ன ஏராளமான தேவைகள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டிங்கன்னா எல்லா தேவைகளையும் சொல்லுங்கள். இல்லை, சுகம் தேவை இல்லையா? ஆரோக்கியம் தேவை, பணம் தேவை, எல்லாவற்றுக்கும் தேவை. ஆமென் இல்லையா? சோதரன் நம்ம இசை அவங்கள கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இம்மீடியட் நீட் அவங்களுக்கு சபையை கட்டி எழுப்பணும் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. பணம் தேவை, லட்சக்கணக்கான பணம் தேவை, ஒவ்வொருத்தருக்கும் பணம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ரோபா சங்கரலபா. எல்லாம் தேவையும் எங்கிருந்து தான் வரணும்? ஆமென். பரத்திலிருந்து. எங்கிருந்து வராது, எங்கிருந்து வரும் இல்லையா? ஜெயம் எங்கிருந்து வரும், ஜெயம் எங்கிருந்து வராது? ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சங்கீதம் 75 பார்க்கிறோம். சங்கீதம் 75 6 7வது வசனம். ஹல்லேலூயா. எங்கிருந்து ஜெயம் வரும், எங்கிருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வராதுங்கிறத அங்கே பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரிபி ஷமா கரலபன பரபதுரலபலவா கீஷங்கொலபம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று அங்கே பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்கே ஜெயம் என்று பார்க்கணும். இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது, the promotion comes neither from the east nor from the west nor from the south, from no one on earth. ஒருத்தர் இந்த பூமியில் உள்ள ஒரு மனிதன்றது எந்த திசையிலிருந்து நமக்கு என்ன வராதான்? ஜெயம். தமிழில் என்னதுக்கு ஜெயம் இருக்கிறது, வெற்றி இல்லையா? ஆங்கிலத்தில் ப்ரொமோஷன் இல்லையா? ஸ்தோத்திரம். எக்ஸால்டேஷன் இல்லையா? உயர்வு, மேன்மை, கனம், எல்லாம் ஐஸ்வர்யம் இல்லையா? சுகம், ஆரோக்கியம், எல்லாம் நன்மைகள் எல்லாமே எங்கிருந்தான் வருமா? எங்கிருந்து வராதான்? அப்போ எங்கிருந்து வருமா அங்கிருந்து தான் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பார்க்க வேண்டும். எந்த திசையிலேருந்து தான் வருமா? ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஒரு திசை மட்டும் விட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு திசை மட்டும் விட்டு இருக்கு. என்ன திசை? ஆமென். வட திசை. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.
கிழக்கு மேற்கு வனாந்தரம் இல்லையா. வனாந்தரங்கிறது தெற்கு திசை என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ வடக்கு திசை மாத்திரம் அங்கே விடுபட்டிருக்கிறது. வடக்கு திசையில் தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் இல்லையா. வட திசையில் தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. பிசாசு கூட சொல்கிறான் இல்லையா, நான் அந்த வட திசையில் உள்ள பர்வதத்தில் நான் போய் உட்காரணும் ஆசைப்பட்டான் இல்லையா. அங்கே ஏசாயா புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் எழுதுறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் இல்லையா மத்திய பர்வதத்திலே விற்றிருப்பேன் என்றான். பார்த்தீங்களா, த சைட்ஸ் ஆஃப் த நார்த், வட திசையின் பர்வதத்தில் இல்லையா வடப்புறங்களில் ஆராதனை கூட்டத்தில் நான் அங்கே வீற்றிருப்பேன் என்று அவன் சொன்னான் இல்லையா. அப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? அங்கே தான் பரலோகத்தில் இருக்கிறார். எங்கே? வட திசையில் இருக்கிறார். ஆமென். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். நமக்கு எல்லாமே அங்கிருந்தான் வர வேண்டியது இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் நம்ம யாரை தான் பார்க்கணும்? ஆண்டவரை தான் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்பது அவசியமாக இருக்குது இல்லையா. ஏராளமான தேவைகள் இருக்கிறது. சுகம் தேவை, ஆரோக்கியம் தேவை இல்லையா, எல்லாம் மகிழ்ச்சி தேவை, சந்தோஷ தேவை, எல்லாம் தேவை எல்லாரும் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் தேவை இல்லையா. கார் என்னது, காருக்கு என்னது கட்டணும் நம்ம? லைசன்ஸ் என்னது, காருக்கு லைசன்ஸுக்கு இல்லையா. என்னது, இன்சூரன்ஸுக்கு இல்லையா, அதுக்கு கட்டணும் இல்லையா. சோதரம், பிள்ளைகளுக்கு படிப்பு, எல்லாம் எவ்வளோ தேவைகள் இருக்கிறனால ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஆமென். நம்ம எல்லாம் எங்கிருந்து தான் வருது? எல்லா நன்மைகளும் எங்கிருந்து வருது? யாக்கோபு 1:17 என்னது சொல்கிறோம்? ஆமாம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். அப்போ அங்கே தான் நம்ம பார்க்கணும். அங்கே எல்லாம் எந்த நன்மையான எந்த ஈவும், ஆல் கிஃப்ட்ஸ், ஆமென், ஆல் குட் கிஃப்ட்ஸ், ஆமென், அல்லேலூயா, பெர்ஃபெக்ட் கிஃப்ட்ஸ், ஆமென், அல்லேலூயா, குட்னஸ் ஆல் கம் ஃப்ரம் ஆல் அபோவ். ஆமென். அதனால தான் பார்க்கணும் இல்லையா. சொல்லும் ஜெயம் கர்த்தரிலிருந்து மட்டுமே வரும். மனாந்தர திசை என்பது தெற்கு திசை குறிக்கிற, பரலோகம் பூமியின் வடதிசையில் உள்ளது இல்லையா பார்க்கிறோம். ஆகையினாலே நமக்கு ஜெயம் வேண்டுமென்றால் எங்கேயும் பார்க்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ஸ்தலமாகிய, தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாகிய அந்த வட திசையை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி, பரலோகத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அங்கிருந்தான் நமக்கு எல்லா ஒத்தாசையும் வருகிறது, சுகம் அங்கிருந்து வருகிறது, பலன் அங்கிருந்து வருகிறது, நன்மைகள் அங்கே வருது, எல்லா ஈவும் அங்கே இருக்கிறது, ஆலோசனை அங்கிருந்து வருகிறது, கிருபை அங்கிருந்து வருகிறது, அன்பு அங்கிருந்து வருகிறது, எல்லாமே அங்கிருந்தாங்க வருது. ஆமென், அல்லேலூயா. அதனால் என்ன, ஆண்டவரை நோக்கி நாம் எப்பொழுதும் பார்க்கணும். வேறு எங்கேயும் பார்க்காதீங்க, மனிதனை பார்க்காதீங்க, மனிதனிடத்தில் நம்ம எதுவும் வராது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே தேவனுடைய ஆளுகையே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமென். தேவன் அண்ட சராசரங்களையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆளுகை தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ராஜாக்களை என்ன பண்ண, கர்த்தர் என்ன பண்ண, ராஜாக்களை சிங்காசனத்தில் அமர செய்கிறார். சிங்காசனத்தில் அவர்களை அவர் தள்ளி விடுகிறார். அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களும் இல்லை தேவனிடத்தில்தான் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஆட்சி செய்கிறதை தாவீது பார்க்கிறார். எல்லாம் இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களும் இல்லையா, அசிரியா ராஜா, பாபிலோன் ராஜா, மற்ற எல்லா எகிப்து ராஜா, பார்வோன் ராஜா, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டுடைய கரத்திலிருந்து அதிகாரத்தை பெற்று அந்த அங்கே தாவீது அதை பார்த்து சொல்லுகிறார். அப்போதான் சொல்றார் இல்லையா, தாவீது இல்லையா, அவருடைய ஆளுகைக்கும் ராஜ்யத்திற்கும் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. அவருடைய தாவீதினுடைய ஆளுகைக்கும் ராஜ்யத்திற்கும் கர்த்தர் மாத்திரமே. அதனால தான் என்ன பண்றாரு, அவர் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் அவர் ஏறெடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த பூமியில் ஏராளமான ராஜ்யங்கள் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களிலும் மாற்றங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சில தேசங்கள் திடீரென்று கீழே விழுந்து விடுகிறது, வேறு சில தேசங்கள் செழித்து வளருகிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால் அந்த மாற்றத்தை எல்லாம் பார்க்கிறார் தாவீது. ஆமென். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கு திசையிலிருந்தும் நமக்கு ஜெயம் வராது, ப்ரொமோஷன் வராது, உயர்வு வராது, மேன்மை வராது, கனம் வராது, அல்லேலூயா, நம்ம நன்மைகள் வராது, சுகம் வராது.
அங்கே தேவன் வடதிசையில் இருக்கிறதான பரலோகத்தில் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த பரத்தில் இருக்கிற தேவன் பரலிய ஜோதிகளின் பிதாபிடத்தில் இருந்துதான் நமக்கு எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கே வரும், எல்லா சந்தோஷம் எல்லா மகிழ்ச்சியும் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிழக்கிலிருந்து ஞானமும் வராது, ஐஸ்வர்யம் வராது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தெற்கிலிருந்தும் நமக்கு வராது. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தெற்கு பகுதியில் தான் எகிப்து தேசமும் அரபி தேசமும் இருக்கிறது. அங்கிருந்தும் நமக்கு மெய்யான ஆசீர்வாதம் நமக்கு வராது. ஆமென். ஹல்லேலூயா. பர்வதத்திலிருந்து தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதம் ஒத்தாசை வரும். பர்வதத்துக்கு நேராக மாத்திரமே நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது நமக்கு ஏமாற்றம் இருக்காது. ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் நிச்சயம் இருக்காது. மனிதர்களை பார்த்தோம்னால ஏமாற்றம் நிச்சயம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஹல்லேலூயா பரலோகத்தை பற்றிய குறித்து அவங்களுக்கு ஞானம் கிடையாது. ஆமென். அவள் தேவனை நோக்கி பார்ப்பதும் இல்லை, அவள் இங்கும் பார்த்து கொண்டு அநேக காரியங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இல்லையா ஸ்தோத்திரம். கிழக்கில் இந்த சாஸ்திரிகள் எதை நம்பி வந்தாங்க? ஆமென். வான சாஸ்திரத்தை நம்புவதை போல இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் எல்லா நட்சத்திரங்களையும் மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த சிருஷ்டிகள் மூலமாகவும் நமக்கு என்ன வராது? ஜெயம் வராது, நன்மை வராது. ஆமென். சிருஷ்டிகள் மூலமாக வராது. சிருஷ்டிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சிருஷ்டியை வணங்குகிறார்கள், சிருஷ்டியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு உண்மையான ஆசீர்வாதம் வராது, உண்மையான சந்தோஷம் வராது, மகிழ்ச்சி வராது. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகினால நம்ம பரலோகத்தில் இருக்கிற வடதிசையில் இருக்கிற ஹல்லேலூயா சீயோன் பர்வதத்தில் இருக்கிற இல்லையா, எருசலேம் அங்கே தான் இருக்கு இல்லையா, எருசலேம் அங்கே தான் இருக்கிறது, சீயோன் பர்வதம் அங்கே தான் இருக்கிறது, அந்த வடதிசையில் இருக்கிறது. அங்கே தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை நாம் பார்க்க வேண்டும் இல்லையா ஸ்தோத்திரம். தேவனே நியாயாதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே உண்மையாக நியாயம் தீர்த்து ஒருவனை உயர்த்துகிறார், ஒருவனை தாழ்த்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரே எல்லாவற்றையும் ஹல்லேலூயா எல்லாம் தேவனுடைய சித்தம். ஆமென். சித்தத்தின்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவரை மாத்திரம் நம்ம பார்க்க. அவரே சர்வ ஞானம் உள்ளவர், அவரே பரிசுத்தர், அவரே நல்லவர். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானவர்களுக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். தேசங்களை உயர்த்துகிறார், தேசங்களை தாழ்த்துகிறார், மனுஷனை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மனுஷனை தாழ்த்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உயர்வதும் தாழ்வதும் நம்முடைய கிரியை அல்ல. என்னது? உயர்வதும் தாழ்வதும் நம்முடைய கிரியை அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நமக்கு கொடுக்கும் ஊழியத்திலும் பொறுப்பிலும் உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு எல்லாம் உயர்வு, ப்ரமோஷன் இல்லையா ஸ்தோத்திரம், உயர்வு, மேன்மை, கனம், ஐஸ்வர்யம், ஞானம், சுகம், ஆரோக்கியம், பலன் எல்லாமே அங்கிருந்தான் வருகிறது. ஆமென். ஜோதிகளின் நன்மையான எந்த ஈவும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அப்புறம் பூரணமான எந்த வர்வம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அங்கே ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். பரத்தில் இருந்தால் நமக்கு ஜெயம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேறு எங்கும் கிடையாது. அந்த ஜெயம் அங்கிருந்தான் வருகிறது. அதனால தான் ஆண்டவரை நோக்கி அங்கே பாடினார்கள். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லையா மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தண்டினார். ஆமென். ஹல்லேலூயா. மீரியாமுடைய இல்லையா சகோதரிகள் டீம் அவங்களும் என்ன பண்ணாங்க, அதே போல தான் 21வது வசனத்தில் பாடுகிறோம். ஆமென். ஜெயம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு பரத்திலிருந்தான் ஜெயம் நமக்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை வேறு எங்கும் வராது. நாம் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும், அவரையே நோக்கி பார்க்க வேண்டும், அவரையே விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அங்கே ஜெயம். அவர் ஜெபம் என்ன? ஜெபத்தை கேட்டீரையா? ஜெயத்தை. அப்போ ஜெபத்தை கேட்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மகிழ்ந்து கலிகூற பண்ணுகிறார் இல்லையா. வனாந்தரமான சூழ்நிலை மாறும் இல்லையா, எல்லாம் வறண்ட நிலம் மாறும், கடுவெளி எல்லாம் மாறும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் ஏற்படுத்துகிற அமர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய அதிகாரத்தின்படி, அவர் ஆளுகையின்படி எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெயம் அங்கிருந்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும்.
ஆமென், ஹalleluya. வெற்றி, உயர்வு, மேன்மை, கனம் அங்கிருந்து தான் வரப்போகிறது. அதனால் ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து அவர் ஜெபிக்கணும். ஜெபத்தை கேட்டு நமக்கு ஜெயத்தை தரப்போகிற தேவனாக இருக்கிறார். ஓரபல பஸ்வமகரில் அவர் எழுந்திருப்போம். ஓரபல காக்கும் வல்ல மீட்பர் உண்டு. எனக்கு அந்த பாட்டை பாடுங்களா? யாராவது பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அரமணல சங்கரல பலவா காக்கும் வல்ல மீட்பர் பாடுங்க. யாருக்கு தெரியும்? நல்லா பாடுங்க. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். பாடுங்க. கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கோ சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்ப உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காத்திடுவா என்றுமே. ஆமென், ஆமென். நமது இசை அவர்கள் ஜெபிப்பார்கள். போதகர் பாஸ்டர் அம்மா அவங்க இல்லையா? சோதரம் சிசி என்ன ட்ரிபிள் சி என்னுடைய போதகர். ட்ரிபிள் சி என்ன சொல்லுங்கள்? கரெக்டா? கிரைஸ்ட் கம்யூனிட்டி சர்ச். ஓகே, பிரைஸ் லார்ட். அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ நம்ம சபை இப்போ இந்த செய்தியினுடைய இந்த வார்த்தை வாக்குதத்தினுடைய ஆசீர்வாதத்தின்படி நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராஜா ஆவியானவரே, கடந்த மாதம் உள்ள எங்களை கண்மணி போல காத்த கிருபைக்காக நன்றி. நன்மையால் எங்களை திருப்தியாக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த புதிய மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையா எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை ஜெயமாய் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை மேன்மையாய் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஐஸ்வர்யமாய், எங்களை சுகமும் பலனுமாய் நீர் நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, நீர் நல்ல தேவனப்பா, எங்கள் கொம்பை உயர பண்ணுகிற தகப்பனப்பா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உங்க வார்த்தையின்படி, உங்க வாக்குத்தத்தின்படி கர்த்தர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்கள் கொடுத்திருக்கிற வேலையிலும், நீர் எங்கள் கொடுத்திருக்கிற அப்பா எல்லா பொறுப்பிலும் நாங்கள் உண்மை உத்தமமாய் இருக்கும் பொழுது அப்பா, எல்லா காரியத்திலும் கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவன் ஐயா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீங்க தான் தகப்பனே. அப்பா, எங்களுடைய எல்லா தேவைகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய வாஞ்சைகள் எல்லாம் தகப்பனே அப்பா, எங்கும் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து எங்கேயுமே வராது ராஜா. அப்பா, பரத்திலிருந்து எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவன் அப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். அவங்க இதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலும் நீர் பரத்திலிருந்து ஒரு ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் எல்லா காரியங்களும் அப்பா, உங்களுடைய விருப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக ஒரு உயர்வு, ஒரு மேன்மை அப்பா, தடையா இருக்கிற காரியங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா தடைகளையும் கர்த்தர் விலக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்தில் வைக்கிறோம் ஏசப்பா. அப்பா, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் அப்பா நிறைவேறுவதாக ராஜா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீங்க தான். இந்த மாதம் முழுவதும் அதிகமாக உங்க சமூகத்தில் நாங்கள் அப்பா காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்க பிரசன்னத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தேவைகளுக்கும், எல்லா
சூழ்நிலைகளுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உண்மையே நோக்கி பார்க்க கத்தர் உதவி செய்யுங்க. எந்த மனுஷனுடைய உதவியையோ அப்பா, எந்த மனுஷனுடைய எந்த காரியத்தையுமோ இசப்பா நாங்கள் நாடி தேடி ஓடக்கூடாது ராஜா. அப்பா உங்களுடைய அப்பா ஃபேவர் எங்களுக்கு வேணும் அப்பா. நீங்க பரத்திலிருந்து எங்களுக்காக காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் அப்பா. எல்லா காரியத்தையும் எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் தலைகீழாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறார் ராஜா. அப்பா எல்லா தடைகள் நீங்குவதாக. எங்களை படுகுழியிலிருந்து கத்தர் தூக்கி எடுத்தீங்க அப்பா. எங்க பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டீங்க. இந்த மாதம் முழுவதும் தகப்பனே அப்பா, பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போவதாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் நாங்கள் திடப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்பா இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் என்று மகிழ்ந்து களி கூற கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. மகிழ்ச்சி எங்கள் தலையின் மேல் இருக்கட்டும் ராஜா. அப்பா உயர்வு இருக்கட்டும். எங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ப்பதாக ராஜா. ஆவியானவரே, இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் பாதையில அதிசயத்தின் பாதையில கர்த்தர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறார் ராஜா. ஒரு புதிய வழியில கர்த்தர் எங்களை நிரப்புங்க ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க ஆவியானவரே. எங்களோடு கூட ஒவ்வொரு வினாடியும் அப்பா நீங்க இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியிலே நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா மாம்சத்தின் பலவீனங்கள், மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் கவலைகள், மாம்சத்தின் பயங்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் இந்த மாதம் உள்ள நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. ஆவியானவர் எங்களை அப்பா ஜெயத்தின் பாதையில் நடத்தி கொண்டு பெறும்படியால் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லியிருக்கீங்களே, அப்படிப்பட்ட விசுவாசம் இருதயத்தில் தாங்க. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனப்பா. எந்தெந்த காரியத்தெல்லாம் நினைத்து வேண்டிக் கொண்டு இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் அதிகமான ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறபடியால் நன்றி செலுத்துகிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஊழியக்கார குடும்பத்தை உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அவங்களை நிறைவாய் நடத்துவீராக. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நடத்துவீராக. எல்லா பலவீனங்கள் கர்த்தர் எடுத்து போடுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து கர்த்தரே நீர் பாதுகாப்பு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களே ராஜா. எந்த வாதையை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்படியா ஆசீர்வதிங்க. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் அப்பா. எல்லாரையும் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் தகப்பனே மகிழ்ச்சியினாலும் நன்மையினாலும் திருப்தியை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. துதிகன மகிமையாவற்றை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கையில் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வ